அடிக்கிற வெயிலுக்கு ஸ்கின் டேன், அன்இவன் ஸ்கின் டோன், சன்பர்ன்ஸ்னு கஷ்டப்படுறீங்களா? கவலையப்படாதீங்க. நீத்து நேச்சுரல்ஸில் ஸ்கின் பிரைட்னிங் சோப் அண்ட் க்ரீமை ரெகுலராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சர் மாறும் அண்ட் ஹெல்தி க்ளோ கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட 57 நேச்சுரல் ஹெர்ப்ஸோட நலங்கு மாவு இருக்கு. அது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்கின்ல விசிபிள் சேஞ்சஸ் தெரியும். இது எல்லாமே 100% நேச்சுரல். இந்த ப்ராடக்ட்டோட பையிங் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஆர்டர் பிளேஸ் பண்ணனும்னா டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கு. இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. ஐயோ, இன்னும் ஒரு மாசத்துல நமக்கு கல்யாணம். நான் ரொம்ப ஹாப்பி. நீங்க? நானும் ஹாப்பி. சூப்பர். ஆஹா, கூப்பிட்டாலே இந்த பிரச்சனை வராம பார்த்துக்க கடவுளே. நீ என்ன பண்றீங்க? சாப்பிட வந்தோம் ப்ரோ. இங்க இல்ல, இந்த ரெஸ்டாரண்ட்ல. ஆனா உன்னை இன்னும் எங்க வீட்டு பாத்ரூம் மட்டும் தானே பார்க்கல. ஆமா, நீங்க எதுக்கு வந்தீங்க? அனு கல்யாணத்தை நிறுத்த வந்தேன். ஓ சூப்பர் ப்ரோ, நல்லா பண்ணுங்க. நல்லா பண்ண வா, நீ வா. மூணு மாதிரி இருக்கானே. சிச்சினே இருக்கிறானே. இவர்தான் சாம். நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆபீஸ்ல தான் வர்க் பண்றோம். அப்படியா? சூப்பர் பிரதர். நீங்க எங்க கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். நானும் இவரும் ரொம்ப க்ளோஸ். ஓ, க்ளோஸ் ஃப்ரெண்டா? சூப்பர் பிரதர். எங்க கல்யாணத்தை முன்னாடி நின்று செஞ்சிரணும். இவர்தான் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். வாட்? எக்ஸ் தானே? பிரச்சனையே இல்ல. இந்த காலத்துல மனுஷங்களுக்கு எக்ஸஸா இருக்கிற பிரச்சனை இல்ல. இந்த எக்ஸுகளும் ஒண்ணுதான். இப்ப நாங்க ரெண்டு பேரும் திரும்பி லவ் பண்றோம். பிரதர், நீங்க ஏன் ஷாக் ஆறீங்க? எனக்கு எப்போதான் ப்ரோ தெரியும்? அது சரி. எக்ஸுங்க ஒரே இடத்துல ஒர்க் பண்ணா ஒண்ணு கோவம் வரும், இல்ல இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும். ரிசைன் பண்ணிட்டா மறுபடியும் எக்ஸ் ஆயிடுவீங்களா? நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்டா. தோ இவர்தான் என் குழந்தையோட அப்பா. கல்யாணத்தை முன்னாடி நின்னு செய்ய சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு கூலா இருக்கா. நான் கட்டிக்க போற பொண்ணை கர்ப்பமாக்கிட்டேல. அழாதீங்க ப்ரோ. கர்ப்பமா? டேய் இருடா. இவனுக்கு என்னாச்சு? வாக்காதடி. என் ஃபியான்ஸை உஷார் பண்ணி எப்படி ஆசையை உடைச்சியோ அதே மாதிரி வாசம் உடையுண்டா. இது என் சாபம்டா. வாங்க கண்ணுக்கு போலாம். எது சாபமா? டேய் என்னடா சாபலாம் கொடுக்குற? எதுக்கு நீ பிரெக்னன்ட்னு போய் சொன்ன? டேய், நம்ம ரெண்டு பேர் லவ் பண்றோம்னு சொல்லும்போது அவன் என்ன சொன்னான்னு பார்த்தல. வேலையை விட்டுருங்க, எல்லாம் சரியாயிடும் சொல்றான். இங்க பாரு, நான் டீசெண்டா தான் ஹேண்டில் பண்ணான்னு நினைச்சேன். அவன் தான் ட்ரிகர் பண்ணி விட்டான் சும்மா. நீ எவ்வளவு சென்சிட்டிவான விஷயத்தை பத்தி பேசுறேன்னு கொஞ்சமாச்சும் உனக்கு ஐடியா இருக்கா? உங்க அம்மா அப்பா கையில கால விழுந்தாச்சு நான் ஒத்துக்க வச்சிருப்பேன். டேய், கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொன்னா எந்த பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க அவாய்டே பண்ண முடியாம ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னா இதை விட்டா வேற ஆப்ஷனே கிடையாது. ஐயோ, இது பெரிய பிரச்சனையாவான உனக்கு புரியவே மாட்டேங்குது. சாம், நீ தான் வேணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடி. ரிலாக்ஸ் சாம். நீ தானே சொன்னா ஒன்னா ஃபேஸ் பண்ணலான்னு. பைத்தியம் நீயானா? ஜூஸ் குடிந்தா குடிடா. ஏன்டி இப்படி பண்ண? இது முன்னாடியே சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. முன்னாடியே சொன்னா மட்டும் என்னமா மாற போகுது? கன்சிடர் பண்ணிருப்பானோ. 4 வருஷமா டைம் வேணும்னு சொல்லியே காலத்தை ஒப்பேத்திட்ட. நீ சொன்னதெல்லாம் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்தோம். இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு தான் இந்த மேரேஜ ஃபிக்ஸ் பண்ணா. அது ஒன்ன கேட்டு இப்ப சொல்றேன், முன்னாடியே சொல்லி இருக்க வேண்டியது தானே. அப்பா, உங்க கூட நான் 25 வருஷமா இருக்கேன். உங்ககிட்ட சொந்தக்காரங்களா நான் கேட்டா கண்டிப்பா சொந்தக்காரங்க தான் சூஸ் பண்ணுவீங்க. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். நீ இவ்வளவு பெருசா அசிங்கப்படுத்தினதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாம். அது கூட பரவாயில்ல. அந்த பையன் கிட்ட போயிட்டு பிரெக்னன்ட்னு சொல்லிட்டு இங்க வந்து நம்ம கிட்ட பொய்ன்னு சொல்றான். இது நாங்க நம்பலாம், ஆனா சொந்தக்காரங்களா நம்புவாங்களா? அம்மா, உங்களுக்கு எப்படி உங்க சொந்த பந்தெல்லாம் முக்கியமோ அதே மாதிரி எனக்கு அவ முக்கியம். கூட கூட பேசுற. எது வாங்கலாம்? அனு, வேற எதுனா புதுசா உன்கிட்ட இல்லாத பொருளை கேள, கிஃப்ட் பண்றேன். ஏன் இப்ப பாரு ஜிம்கிலாம் ஓல்டு ஃபேஷன் அனு. ஹலோ பாய் ஃப்ரெண்ட், ஜிம்கியோட வேல்யூ தெரியுமா உனக்கு? ஒரு கேர்ள் அப்செட்டா இருக்கும்போது ஒரு சின்ன ஜிம்கி வாங்கி கொடுத்து பாரு.
அவ அப்செட் எல்லாம் மறந்து ஹாப்பி ஆயிடுவா. ஓ ஜிமிக்கி இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட் கிஃப்ட் ஃபார் கேர்ள்ஸ். இவ்வளவு நாள் இது எனக்கு தெரியாம போச்சே. உனக்கு எப்படி தெரியும்? சாருக்கு தான் நான் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு இடமே கொடுக்கலையே. கொஞ்சம் ஈஸியாவே கவுத்துட்டீங்க. சம்டைம்ஸ் என்ன நினைச்சா எனக்கே பெருமையா தான் இருக்கும். ஆமா இப்போதைக்கு ஜிம்க்கு வாங்குற அப்செட்டா இருக்கியா? இப்ப மட்டும் இல்ல, நான் ரொம்ப நாளாவே அப்செட்டா தான் இருக்கேன். என்னன்னு சொல்ற? நீ தான் எனக்கு ஒரு ஜிம்கி கூட வாங்கி தரல. இப்ப பாரு எத்தனை எடுக்கிறேன் பாரு, கடையே உனக்கு தான். இது எப்படி இருக்கு? அது வேற ஏதோ இருக்குது எல்லாமே உனக்கு. பாருடா. ஐயோ போச்சு 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 எல்லாம் போச்சு. என் பக்கத்து வீட்டாண்டி பாத்துட்டாங்கடா. வீட்டுல சொல்ல போறாங்க, பெரிய பிரச்சனையா போகுது. இரு ஒரு பிரச்சனை ஆகாதரி. ஷாப்பிங் வந்தேன்னு சொல்லு, ஃப்ரெண்டு கூட வந்தேன்னு சொல்லு. டேய் என் வீட்டை பத்தி உனக்கு தெரியாதுடா. ஃபர்ஸ்ட் வா போலாம் இங்க இருந்து. ஜிம்க்கு வாங்கிட்டு போலாம் டி. அது அப்புறம் வாங்கலாம்டா, வாடா. யார பாத்து போறாங்க. இந்த ஃபோன் இருக்குல, எங்க இருக்கா? டேய் மச்சான் சீக்கிரம் வாடா. வரடா. காலேஜ் வந்தாலா இல்லையா? நிவேதா, அனு காலேஜ் வரல? வரலடா. வரலையா? என்னாச்சு? ஏன் கால் எடுக்கல? மெசேஜும் பண்ணல, காலேஜ்க்கு வரல. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்னாச்சு? சாம், ஏன் நேற்று காலேஜ் வரல? என் ஃபோன் எடுக்கல, மெசேஜ் ரிப்ளை பண்ணல. ஆர் யூ ஓகே? என்ன ப்ராப்ளமா? சாம் ரிலாக்ஸ். அன்னைக்கு அந்த ஆண்டி நம்மள பார்த்தாங்களே, அவங்க வீட்டில் போட்டு கொடுத்துட்டாங்க. ஐயோ ப்ராப்ளமா? அடிச்சாங்க, காலேஜ்க்கு போகாதன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படியோ பேசி சமாளிச்சிட்டேன். எப்படி? உன்னை என் அண்ணா மாதிரின்னு சொல்லிட்டேன். அண்ணாவா? ஆமாண்டா, அப்படி சொன்னதால தானே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. நானே உன்னை பார்க்க மாட்டேன், ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? சரி அழாத. சரி அழாத, போதும். ஏன் அழாதன்னு சொல்ற? நான் உன்னை மிஸ் பண்றேன், நான் அழறேன். நீ இந்த மாதிரி அழவே மாட்டியா? நாங்களாம் எதுக்குமே அழ மாட்டோம், சும்மா கண்ணு மாதிரி நிப்போம். அதான் பசங்க. ஆமா சரி அண்ணானா ஐராத்தா அண்ணா தானே? அந்த பையன் கிட்ட வர பிரெக்னன்ட்னு சொல்லிட்டா என்ன பிரச்சனை ஆகுதுன்னு தெரியலையே. நீ என்ன குளிச்சுட்டு வர? அட சுத்தமா இருக்கணும் இல்ல ப்ரோ. சரி அனு வந்துட்டாளா? ப்ரோ நீ தான் ஆபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்த. அப்ப நீ? நான் எங்க வந்தேன்? நான் இங்க தானே இருக்கேன். கையில திரும்ப போய் பாத்ரூம் சைக்கோ, உனக்கு பாத்ரூம்ல தான்டா சாவு. ஏய் பிரியா, அனு வந்துட்டாளா? இல்லடா. ஏன் வரல? எங்க போனா? இதான் ப்ரோ. சரி நான் பாத்துக்கிறேன். ஹரி, அவனு இதெல்லாம் லீவ் சொன்னா? இல்லையே ப்ரோ. சரி ஓகே நீ போ. ஹலோ ஹலோ அனு, ஏன் ஆஃபீஸர்ல கால் பண்ணல எடுக்கல? என்ன ப்ராப்ளமா? எங்க வீட்டில் விஷயம் தெரிஞ்சிச்சு, அடிச்சிட்டாங்க. வெளில எங்கேயும் போக வீட்டில் அடிச்சாங்களா? நான் வரட்டுமா அனு? நான் வந்து பேசவா? இல்ல சாம், இது சரியாகாது. இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அனு. உன்னை வச்சு ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல சாம். நான் இவங்களை நம்ப மாட்டேன். நம்ம இன்னும் காலேஜ்ல லவ் பண்ணிட்டு இருந்த சின்ன பசங்க இல்ல. ஏமாத்தத்துக்கும் அண்ணனு சொல்லி போய் சொல்றதுக்கும் we need to fix this. இது ஃபிக்ஸ் ஆகாது. எங்க வீட்டை பத்தி உனக்கு தெரியாது. யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. இதை ஒண்ணு சரி பண்றேன். இல்லனா இல்லனா என்ன சாம், பிரேக் பண்ண போறியா? சொல்லு சாம், சரியா இல்லைன்னா விட்டு போயிடுவியா? என்னை நம்பி எல்லாத்தையும் விட்டு வருவியா? என் கூட வான்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வருவியா? இப்பவே வந்துட்டு என்ன கூட்டு போயிடு. இப்பவா? ஆமா இப்பவே. சீரியஸா தான் சொல்றியா? காலையில இருந்து அத்தனை நேரம் வாங்கியிருக்கேன், ஒரு வாய் கூட சாப்பிடல, ஒரு நிமிஷம் கூட அழாம இல்ல. இந்த சிச்சுவேஷன்ல நானே நினைச்சா கூட விளையாட முடியாது. என்ன கூட்டிட்டு போயிடு சார். சரி நான் வரேன், ரெடியா? ஓகே. அனு சொல்லுடா. என்னை நம்பி எல்லாத்தையும் விட்டு வர அளவுக்கு ரெடி ஆயிட்ட.
ஆனா நீ என்ன லவ் பண்ண இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லியே. நேர்ல சொல்றேன். ஓகே, நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். என்னது? நேர்ல சொல்றேன். சரி. அனு அனு ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, இருக்க இருக்க. I love you. டேய், உன்னாலதான்டா என் பொண்ணு வாழ்க்கைய போச்சு. அதுக்கப்புறம் சாம் அனுவை பார்க்கல, அனு அப்பா அவனை பார்க்க விடல. எல்லாமே முடிஞ்சிருச்சு. அனு சேஃப்ன்ற மெசேஜ் மட்டும் சாம் காதுக்கு வந்துருச்சு. அனுவுக்கு இன்னைக்கு டிஸ்சார்ஜ். என்ன ஆனாலும் யார் தடுத்தாலும் இன்னைக்கு அனுவை பார்த்தே ஆகணும்னு சாம் கிளம்பி போனான். உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கா? ஒரே ரோடி சார், ப்ளீஸ் சார், அனு ஒரே ரோடி பார்த்துருப்பேன் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஒரே ரோடி பார்த்துருப்பேன் சார். இனிமே அனு சத்தியமா சார், ப்ளீஸ் சார், வெளியே போடா ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, ஒரே தடவை ப்ரோ, ஒரே தடவை அனு பார்த்துருப்பேன் ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ் சார், நான் சொல்றேன்ல. நீங்க இது நிஜமா என் பெண்ணே? தலையில் அடிபட்டதுனால she lost her memory. வலிவிடுமா என் பெண்ணே? தம்பி சுமை தருமா என் கண்ணே? மறுபடி ஒரு முறை காதல் உடைவதை கண்டேன். உயிர் பிரிவதை விழி உணர்ந்தும் வழியின்றி நின்றேன். கரை முழுவதும் உன் பாத சுவடுகள் கண்டேன். கடைசியில் உன்னுடன் சேர வழியை கொண்டேன். காதலே கண்மூடி போகாதே, காயங்கள் கை மீறுதே. காலமே காற்றோடு போகாதே, நாட்களும் வீண் போனதே. மீண்டும் உடைந்திடவே முடியலையே, வலிக்கிறதே, வேண்டும் என்கிறதே நீ தந்த விழிமொழியே. நாட்கள் அழுகிறதே, மீட்டிடவே மனமில்லையே. வாழ்க்கை முடிகிறதே, இனிமேலிட நாங்களாம் எதுக்குமே அழ மாட்டோம், சும்மா கண்ணு மாதிரி நிற்போம். அதான் பசங்க. இது நிஜமா
மறந்திடுமா சுமை தரமா கண்ணே ஒரு கேர்ள் அப்செட்டா இருக்கும்போது ஒரு சின்ன ஜிம்கி வாங்கி கொடுத்து பாரு, அவ அப்செட் எல்லாம் மறந்து ஹாப்பி ஆயிடுவா.